சும்மா நோய் 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 நோயின்ட்டு என்னம்மா அவனுக்கு பிரச்சனை? இதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு வந்தால் கேளுமா. சும்மா பார்க்கில் அது போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அங்கேயே வரட்டுமே இருக்குது எல்லாருக்கும். என்னடா இது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்க்கு கேட்டு? இதுக்கு தான் திறங்கடான்றது. இந்த இடத்துலையும் நிம்மதி இல்லாமல் போகுது பாரு. சும்மா இங்கேயும் எகிரி குதிக்கிறது, கால் வலிக்குதுடா. என்னம்மா பண்ணுற? சீக்கிரம் வீட்டுக்கு வாம்மா, நான் பார்க்கில் இருக்கிறேன். ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டேன், யார் எனக்கு சோறு போடுவா? சீக்கிரம் வீட்டுக்கு வாம்மா. சரிம்மா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோ, வேலைன்னு இருக்காத, உடம்ப பார்த்துக்கோம்மா. சரிம்மா. இந்த அம்மா சென்டிமெண்ட் முதல்ல ஒழிங்கடா. எங்கே போனாலும் அம்மா அம்மா அம்மா. இப்போ தான் எக்ஸாம் எழுதிட்டு வரேன், அப்படியெல்லாம் விட்டாங்க. சரி நீ உடம்பா பார்த்துக்கோ, என்னை பற்றி கவலைப்படாத. இது எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுது? பேசாதன்ட்டல. இப்போ எதுக்கு சும்மா நோய் நோயின்னு ஃபோன் அடிக்கிற? ஃபோன் ஆகிமா. இல்லைப்பா, சாப்பிட்டியா? சும்மா நோய் நோய் நோயின்னு ஃபோன் ஆச்சுன்னு அந்த நம்பரை பிளாக் பண்ணுறேன் முதல்ல ஃபோனில். சும்மா ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, என்ன ஏது பண்ணுறேன்னு கேட்டேன். முதல்ல இந்த நம்பரை பிளாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை பண்ணணும். சும்மா அம்மா சென்டிமெண்ட்டை போட்டுன்னு சீன் போட்டுன்னு இருக்காங்க. எனக்கு இதாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்துட்டல, அப்புறம் எதுக்கு திருப்பி ஃபோன் பண்ணணும்? இதோட இந்த நம்பரில் பிளாக் பண்ணி விட்டுது. இதுக்கப்புறம் எடுக்கவே போகிறதில்ல, என்ன ஆனாலும் சரி. இல்லை சும்மா ஸ்கூல் போகலன்னா என்ன பண்ண போகிறாங்க? எப்போ பாரு லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் கட்டி ஊற்றுனுக்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பிரியாணின்னு எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு நாளாவது கட்டி தராங்களா இவங்க? எப்போ பாரு ஒரே சாதத்தை கட்டி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போப்பான்னு தொல்லை பண்ணின்னு. இவங்களுக்கு என்ன வந்தது? நான் ஸ்கூலுக்கு போனால் போகலாம். சரி ஓகே, இங்கேயோ கொஞ்சம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, இறங்கி போவோம். பா சரி, கீழே வேறு. சரி சரி எங்கள் அம்மா கிட்ட வந்து கீரை வந்து உங்கள் அம்மா கிட்ட தர சொன்னாங்க. நீ வந்து வாங்கிட்டு போறியாடா எங்கள் வீட்டில் வந்து? இல்லைடா, நான் எங்கள் அம்மாகிட்ட எல்லாம் பேசுறதில்ல. நீயே போய் குத்துரு, எல்லாம் வேணான்ரு. ஏன்டா என்னாச்சு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் ஏன்டா அவங்ககிட்ட சொல்லணும்? சரி வா, அங்கே போய் உக்காரலாம். ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட பேசணும், வரியா? என்னத்த பேசி கிழிக்க போறியோ? என்ன பண்ண போற இப்போ? ஏன்டா என்னாச்சு என்கிட்ட சொல்லு. உங்ககிட்ட சொல்லி என்ன போகுது? நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் ஃபர்ஸ்ட்? நீ எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? என்னடா தெரிஞ்சதை கூட கேட்கக்கூடாதடா. தேவையில்லாத விஷயத்துல நீ கேட்டுட்டு இருக்காதரி. அவள் தான் இப்போ உனக்கு. ஏன்டா இப்படி திடீர்னு பேசுற? இப்போ உங்ககிட்ட சொல்றதுனால என்னடா கிடைக்க போகுது எனக்கு? சொல்றா. ஏன்டா சும்மா தான்டா கேட்டேன். சும்மா கூட நீ எப்படா கேட்கலாம் அதை பத்தி? சொல்ல முடியலன்னா விட்டுறா. ஏன்டா தெரியாம கேட்டேன்ப்பா. டேய், இப்போ நான் எழுந்து போறேன்டா. தேவையில்லாம இதெல்லாம் கேட்டுன்னு இருக்கக்கூடாது. சும்மானா எதனா ஒன்று கேட்டுனுக்கிற படா அப்படி. என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? டேய் ஒரு நிமிஷம் வா, சொல்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி கேட்கறேன்னா, ஏன்னா நானும் வீட்டை விட்டு சண்டை போட்டு வந்திருக்கேன். எனக்கு புரியும் அந்த கஷ்டம். உனக்கு புரிஞ்சு என்னடா ஆக போகுது? அவங்களுக்கும் புரியணும்ல. சரி, இப்போ அவங்க சொன்னதுக்கு இது சொன்னதுக்காடா கோச்சிட்டு வந்த நீ. இப்போ நாடாக போகுது. அம்மானா நம்ம நல்லதுக்கு தான்டா சொல்லுவாங்க, நீ கேள்றா. ஏன்னா நானும் அது மாதிரி பட்டுட்டேன்டா. எங்கள் அம்மா இல்லை சொல்லி வீட்டில் என்ன சும்மா நல்லா அடிப்பாங்கடா. அதான்டா சொல்கிறேன். சரி, என்னடா பண்ண முடியும்? நான் வந்துட்டேன், அவ்வளோதான். சரி புரிஞ்சுக்கோ, எனக்கு சொல்கிறதுக்கு வயசு இல்லை. நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. ஏன்னா உன்னோட நான் சின்ன பையன். சரி நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோ. உனக்கு நான் அட்வைஸ் பண்ணோன்னே எனக்கு இது இல்லை. ஆனால் உன்னோட வயசு சின்ன பையன். சொல்கிறேன், உன் நல்லது தான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. நீ நினைப்பேன் நீ என்னடா சொல்கிறதுன்னு. நான் இந்த மாதிரி தான் என் லைஃபே போயிடுச்சு. எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன்டா. நான் சின்ன பையன் தான். நான் சொல்கிறத நம்ப மாட்டேன். நீயே வேணா நம்மளுனா போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட கேட்டுப்பாரா. ஏன்னா நான் அனுபவிச்சிட்டேன்டா. அவள் தான்ப்பா சொல்ல முடியும். ஏன்னா இது உன் லைஃபு. நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன். ஏன்னா இது உன் லைஃப் தான். போ, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. நான் ஒழுங்காக சொல்கிறேன். நான் சொல்கிறது வேணா கேட்டு நீ வீட்டில் போய் பேசிக்கோ. இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ். ஆனால் இப்போ தான் நீ வீட்டை விட்டு வெளில வந்திருக்க. சரிடா, நீ சொல்கிறது தான் கரெக்டு. நான் முதல்ல போயிட்டு எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன். சரிடா, பார்த்துக்கோ. அப்புறம் என்ன மாதிரி தான் கஷ்டப்பட வேண்டியது. என்னை லீவ் போட்ட மாதிரி இனிமேல் போடாத, நல்லா படி. சரி ஓகேடா, பாய். பார்த்துக்கோ. நான் எங்கள் வீட்டில் போய் பேசி பார்க்குறேன். நான் ஸ்கூலுக்கு போய் பார்க்குறேன். நீயும் ஸ்கூலுக்கு போய் பாரு. இப்போ தான் நீ சின்ன பையன். சரி ஒரு நிமிஷம்.
இங்கே நடந்ததை வெளில யார்ட்டையும் சொல்லாத. இது உனக்கும் எனக்கும் மட்டும் இருக்கட்டும். எங்கள் அம்மா கிட்ட நான் போட்ட சண்டை, ஓகேவா? பாரு, உனக்கும் இன்னும் லைஃப் இருக்குது. நீயும் போய்ட்டு ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாம், போய்ட்டு ஜாயின் பண்ணு. ஓகே, பார்த்துக்கோ. பாய்.